सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। अखंडानंद संबोधः वंदनाद्यस्य जायते गोविंदं तमहं वंदे चिदानंद तनुं कुरुं। வேதாந்தத்துக்கு அதிகாரி யார் அப்படின்னு சொன்னார். நித்யாநித்திய வஸ்து விவேகா, இஹாமுத்ரார்த்த பலபோக விராகா, சமதமாதி சப்த சம்பத்தி, முமுட்சுத்துவம், இந்த 4 சாதன சதுஷ்டயம் அப்படின்னு பேரு. இது தெரியாம இருக்கக்கூடாது. வேதாந்த கிளாஸே அட்டன் பண்றான்னு சொன்னா இந்த 4 தெரிந்திருக்கணும். சாதன சதுஷ்டய சம்பத்தி யாருக்கு இருக்கோ, இந்த சம்பத்து, இந்த செல்வம், இந்த 4 யார்கிட்ட இருக்கிறதோ அவன்தான் அதிகாரி. சாதன சதுஷ்டய சம்பத்தி, அதுல நித்யாநித்திய வஸ்து விவேகா அப்படின்றத பத்தி சொன்னார். அதுக்கப்புறம் இக அமுத்திர அர்த்த பலபோக விராகா, வைராக்கியத்தை பத்தி விஸ்தாரமாக பார்த்தோம். அதற்கடுத்து சமதமாதி சக்க சம்பத்தி. அது என்ன சமதமாதி அப்படின்னா சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் அப்படின்னு ஒரு 6. அந்த 6ல சமத்தை பத்தி டீடைலா பார்த்தோம். அதற்கு பிறகு தமத்தை பத்தி பார்த்தோம். 129 இருந்து 137 ஸ்லோகம் வரைக்கும் தமத்தை பார்த்தோம். தமத்தை பார்த்த பிறகு இப்ப 138வது ஸ்லோகத்துல இருந்து திதிக்ஷா எனக்கூடிய விஷயம். திதிக்ஷா என்றால் என்ன? பொறுத்து கொள்ளும் தன்மை, பொறுமை. பொறுமை இல்லாம ஒரு காரியத்துல ஈடுபடவே முடியாது. பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு காரியம் செய்தா அதுக்கு உண்டான டைத்தை கொடுத்துதான் ஆகணும். ஒரு காரியம் நம்ம போறோம்னா, ஒரு காரியம் பண்ணா, ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு விஷயத்த சொல்றோம்னா அவருக்கு அந்த டைத்தை கொடுக்கணும். நம்ம ஏன் ஒரு கார்டு வாங்க போறோம்னாக்கா அவர் அந்த கார்டை எடுத்து அந்த கம்ப்யூட்டர்ல போய் உங்க பேரை பார்த்து அவர் எடுத்து அந்த டைம் கொடுத்துதான் ஆகணும். அது வரைக்கும் நீங்க எப்படி இருக்கணும், அதை பொறுத்து கொண்டு தான் இருக்கணும். அதுக்கு வேற வழியில் அங்க போய் டென்ஷன் ஆனாக்கா என்ன அர்த்தம், நடக்காதுன்னு. இது பொறுமை. இன்னொரு பொறுமை ஒண்ணு இருக்கும். சில பேருக்கு ஏன்னே தெரியாத இரிட்டேஷன் ஒண்ணு வரும் இல்லையா? ஒண்ணு கேட்பாங்க, உடனே டென்ஷன் ஆகும். இதெல்லாம் மைண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் அவளே அனலைஸ் பண்ணி தன்னை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். யார் சொன்னா அவளுக்கு தான் கோபம் வருமே, அவா சுய பரிசோதனை பண்ணி பண்ணிக்கணும். திதிக்ஷா இருக்கா அப்படின்னு ஒரு பரிசோதனை நமக்குள்ள நம்ம பண்ணிக்கணும். திதிக்ஷா இருக்கா? இப்போ பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த காலத்திலாம் நம்ம கேட்கணும். வெயில திட்டுறது, சூரியனை திட்டுறது, மழையை திட்டுறது அப்படி எல்லாம் சொன்னா பெரியவா பசங்களை அடிப்பாங்க. அதனால பேசக்கூடாது, சனி முடிச்ச மழை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க. அப்பாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாத்தாங்கெல்லாம் என்னடா பேச்சது, அம்மா சொல்லக்கூடாது மழைய, அது வருண பகவான் இப்படின்னு நமக்கு பழக்கம். ஏன் இதெல்லாம் என்னன்னாக்கா பொறுத்து கொள்ளுது. எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஆசை. வயசாயிடுச்சு, சபலம் இருக்கு, இன்னும் கூட இருக்கு, அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமான்னு அதுக்காக எடுத்துட்டு அவளை எப்படி பண்றது, ஏகாதசி வச்சுக்கோ, சனிக்கிழமை சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் வச்சு சாப்பிட்ட தினங்கள்ல எதுவும் சாப்பிடக்கூடாது, சாயங்காலம் நீ இப்படி எல்லாம் சொல்லி அவளுக்கு ஒரு ட்ரைனிங் இல்லையா? இதெல்லாம் என்னத்தை காண்பிக்கிறதுன்னா திதிக்ஷா வளர வேண்டும் என்பதை காண்பிக்கிறது. இப்படி இந்த திதிக்ஷை பத்தி ஒரு 14 ஸ்லோகங்கள்ல ரொம்ப விசேஷம். இது வேதாந்தத்துக்கு வரவனுக்கு இது ரொம்ப அமைச்சா இல்லையா? ஏன்னா ஹையஸ்ட் பெடஸ்டல் லைஃப்ல இருக்கணும்னு இவன் பார்க்கலாம். அதுனா அதுக்கு உண்டானதாக இவன் தன்னை தயாரித்து கொண்டுதான் ஆகணும். இல்லாம எப்படி அவன் how he can call himself a Vedanti unless he puts effort to improve all these things. இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக சொல்லப்பட்டதுதான் இப்போ 138வது ஸ்லோகம். இதுல இருந்து ஆரம்பிக்கிறார் அவர். திதிக்ஷா என்றால் என்ன அப்படின்றத பற்றி சொல்ல. ஃபர்ஸ்ட் திதிக்ஷா என்றால் என்பதை சொல்லிவிட்டு
இந்த திதிக்ஷா எத்தனை வகையாக இருக்கு அப்படின்னு தான் சொல்ல போற. இப்ப 138வது ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போவோம். ஆத்யாத்மிகாதியத் துக்கம் பிராப்தம் பிராரப்த வேகதஹ அசிந்தயா தத் சஹனம் திதிக்ஷா இதி விகத்யதே. ஆத்யாத்மிகாதியத் துக்கம் பிராப்தம் பிராரப்த வேகதஹ அசிந்தயா தத் சஹனம் திதிக்ஷா இதி நிகத்யதே. முதல்ல திதிக்ஷான்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். ஆத்யாத்மிகாதி அப்படின்னு ஆத்யாத்மிகா முதலிய, ஆத்யாத்மிகம்னா என்ன, ஆதி தெய்வகம்னா என்ன, ஆதி பௌத்திகம்னா என்ன அப்படின்றதை சொல்றது. அந்த மூணு நம்ம ஒரு தடவையும் சாந்தி பாடம் சொல்லும்போது இந்த திதிக்ஷையை தான் நம்ம நாடுகிறோம். ஓம் சாந்தி 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 அப்படின்னு எஜுர்வேதமாக இருந்தால், அதர்வேதமா இருந்தால் சொல்றோம். இதே சுக்ல எஜுர்வேதமா இருந்தா ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, ஷால இருக்கக்கூடிய அந்த கடைசியில வர தீய தூக்காமல் சொல்லியிருந்தான்னாக்கா அது சுக்ல எஜுர்வேதம். தூக்கி சொன்னா கிருஷ்ண எஜுர்வேதம். ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொன்னா கிருஷ்ண எஜுர்வேதம். இப்படி இந்த 3 தடவை சாந்தி சொல்றோம் இல்லையா? இந்த சாந்தி எதற்காக சொல்லுகிறோம்? ஆத்தியாத்மிக தாபம், ஆதி அபைதிக தாபம், ஆதி தெய்வீக தாபம், ஆதி பௌத்திக தாபம் அப்படின்னு 3 இருக்கு. இந்த 3 நமக்கு வரக்கூடாது, எனக்கும் வரக்கூடாது, என் குருவுக்கும் சொல்லிக் கொடுக்கிறவருக்கும் வரக்கூடாது இல்லையா? அவருக்கும் ஆதி பௌத்திகமான துக்கம், ஆத்தியாத்மிகமான துக்கம் தான் எனக்கு பாடம் கரெக்டா சொல்லி கொடுக்க மாட்டாரு. அதனால இவனுக்கும் அது அப்ளிகபிள், அவருக்கும் இல்லை. அதனால சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஓம் சாந்தி 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 சகனௌ அவது, 2 பேரையும் அது காப்பாத்துட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த சாந்தி மந்திரத்தை சொல்றதை பார்த்துட்டோம். இப்போ ஆத்தியாத்மிகம் அப்படின்னா என்ன? சாதாரணமா ஆத்தியாத்மிகம் மனசுல ஏற்படுற சுகம் புரிஞ்சுக்கணும். அது சாஸ்திரியமா புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம வந்துட்டோமே, சாஸ்திரம் என்ன சொல்றது? ஆத்தியாத்மிகம் சரீர மனசி அதிகிருத்திய ஜாயமானம் தாபஹா ஆத்தியாத்மிக தாபஹா அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன். சரீரம் மனசு இது 2ஐ வைத்துக் கொண்டு அதிகிருத்திய நிமித்தீகிருத்திய வித் ரெஃபரன்ஸ் டு இல்ல காசல், இந்த அர்த்தத்துல ஆத்தியாத்மிகம் அப்படின்னாக்க சரீரம் மனசு இதிலிருந்து நிமித்தீகிருத்திய ஜாயமான வரக்கூடிய தாபத்துக்கு பேரு ஆத்தியாத்மிக தாபம் அப்படின்னு போறோம். இந்த ஆத்தியாத்மிக தாபங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சரீரத்துல இருக்கக்கூடிய ஜரம் இல்லையா, உடம்பு சரியில்லாம போறது, தலைவலி, உடல் வலி, கை வலி, கால் வலி, இதெல்லாம் நம்ம சரீரத்துல ஏற்படக்கூடிய துக்கங்கள் இல்லையா? இந்த துக்கங்கள்லாம் எல்லாருக்கும் வருது. எப்படி வருது அப்படின்னா, தலைவலி வரவாளை கேட்டான்னு வச்சுங்க, அவ என்ன சொல்லுவா? சார் எதுவானாலும் வரலாம் சார், இந்த மைக்ரேன் தலைவலி மாத்திரம் வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு அப்பா தற்கொலை லெவலுக்கு தோன்றும். அது மாத்திரம் இருக்கிறதுலயே கொடிதான ஒரு வியாதின்றது இந்த தலைவலி தான். நீங்க பல்வலிக்காரனை போய் கேளுங்க, சார் தலைவலி வந்தா பொறுத்துக்கலாம், வயிற்று வலி வந்தா பொறுத்துக்கலாம், பல்வலி மாத்திரம் ஒருத்தனுக்கு வரவே கூடாது சார், உயிரே எடுத்துடும் சார். நீங்க வயிற்று வலிக்காரனை போய் கேட்டு பாருங்க, அவன் என்ன சொல்லுவான்? வயிற்று வலி மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது சார், இதெல்லாம் பொறுத்துக்கலாம் சார். அதேனா கால்வெளிக்காரனை போய் கேட்டு பாருங்க, இப்படி எல்லாம் உடம்புல வரக்கூடிய முகங்கள். அப்புறம் எப்ப பார்த்தாலும் கோபம் வருது, எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனம் வந்துடுறது. நல்ல பிளான் எல்லாம் பண்றேன் சார், அது என்னவோ அந்த சமயத்துல என்னால முடியல சார், அது என்னமோ 2-3 தடவை எனக்கு தட்டி போயிடுச்சு சார். நான் ஒரு தடவையும் பிளான் போடுறேன், அந்த கோயிலுக்கு போனான்னு இதெல்லாம் சாக்கு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனவியாதி அவனுக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒரு காரியத்தை எடுத்தான்னா அதை முடிக்கக்கூடிய திறமை இல்லாதவர்களுக்கு என்ன சொல்வீங்க நீங்க? அவனுக்கு அவனுடைய வீக் மைண்டட் பர்சன் நான் ஸ்டைலிஷா சொல்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு மனவியாதி இருக்கு அப்படின்ற அர்த்தம். ஆத்தியாத்மிகமான ஒரு தாபம் இருக்கு அப்படின்ற அர்த்தம். இப்படி சரீரத்திலையும் மனசிலையும் வியாதி முதலிய காரணங்களால ஏற்படக்கூடிய துக்கம் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் ஆத்தியாத்மிக துக்கம் அப்படின்னு பேரு. ஆத்தியாத்மிகத்தை பார்த்தா சார், சில பேருக்கு என்னன்னா தேவானு யஜ்ஞாதீனு வாத வருஷ தப
சீத உஷ்ண இல்லையா, இப்படியா ஜாயமா அதிகரித்த ஜாயமான அப்படின்னாரு. தேவர்களாலையும் பசு யஜ்யங்கள்னாலையும் இல்லையா, காத்தானையும் மழையினாலையும் தபசினாலையும் வரக்கூடிய துக்கங்கள் நிறைய. சீதம், குளிரா இருக்கு சார், அதனால இன்னைக்கு வர முடியாது சார் கிளாஸுக்கு அப்படின்றான். வெயில் அடிக்குது சார், 12 மணி வரணும்னு ஆசைதான் சார், 12 மணிக்கு எப்படி சார் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பொறுத்துக்கக்கூடிய திறமை அவன்கிட்ட இல்ல, வியாதி அப்படின்ற அர்த்தம். இருந்ததுன்னா கமிட்டடா செய்வான் இல்லையா. தபஸ்னா நீங்க தபஸ் பண்ணீங்கன்னு வச்சீங்க, உங்களுக்கு கஷ்டம் தான் இருக்கதான் இருக்கும். தபஸ் எப்படி கஷ்டம் இல்லாம பண்ணுவீங்களா? நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டுதான் ஆகணும். சூடுதான் வரும், பசிக்காம பசியோட தான் உட்கார்ந்து இருக்கணும். இது ஒரு கமிட்மெண்ட் வேணும் இல்லையா. இதெல்லாம் ஆதி பௌத்திகமான துக்கங்கள் இல்லையா. தண்ணினால வருது, காத்துனால வரக்கூடியது, சீட்டுனால வரக்கூடியது, குளிர்னால வரக்கூடியது, தேவதைகள்னால வரக்கூடியது. யாகத்துல போய் 5 நாளைக்கு எதையும் போட்டுக்காம இவன் பண்ணணும். இது போய் துக்கமா நினைச்சான்னாக்கா அவனால பண்ண முடியுமா? பொறுத்துன்னு தான் 5 நாள் வெண்ணையை தடவிண்டு அதுக்கும் 2 வைப்பு யாகசாலையை விட்டு அகண்ட போகக்கூடாது, அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும். எங்க போனாலும் அந்த கிருஷ்ணாஞ்சனம் ஒண்ணு கையில வச்சிருக்கணும், அதுலதான் படுக்கணும், அதுலதான் உட்காரணும். எத்தனை கஷ்டங்கள் இல்லையா. ஒரு 5 நாள் ஹோமம் பண்ணினா இப்படி பண்ணாதானே சொர்க்கத்துக்கு போனோம்னு ஆசை இருக்கோ இல்லையா உனக்கு. அப்ப இது பண்ணிதான் ஆகணும். எப்ப சொர்க்கத்துக்கு போனோம்னு ஆசை இருக்கோ அப்ப இது மாதிரி தான் பண்ணி ஆகணும். இப்படி ரொம்ப கஷ்டங்கள்லாம் இருக்கதான். இதுக்கெல்லாம் பேரு ஆதி பௌத்திகமான துக்கங்கள். இந்த பசுனாலையும் கொசுனாலையும் எலியினாலையும் இதெல்லாம் பூதங்கள் இல்லையா. புறாவுனால துக்கம் வீட்டுல இல்லையா, எவ்வளவு பேர் பிளாட்ல தான் அது ஒரு துக்கம். கொசுனால வரக்கூடிய துக்கம் கேட்கவே வேண்டாம் இல்லையா. ஈனால வரக்கூடிய துக்கம் எத்தனையோ டாக்டருங்க என்ன சொல்றாங்க, இந்த பையன் ஏதோ ரொம்ப ரேர் கேஸ், இது சாதாரண மாடுகளுக்கு தான் வரும், இது வெட்டர்னரியில தான் இதுக்கு மருந்து இருக்கு, இதுக்கு சரியா ஹியூமன் கண்டுபிடிக்கல, இது அதனால வந்தது இவனுக்கு, இதுக்கு மருந்து இருக்கா மாதிரியே தெரியல, இந்த பையனை அப்படியே விட்டுருங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கா அப்படியே இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அண்ணன் தான் தைரியமா சொல்றேன் இல்லையா. இப்படி பசுவனால வரக்கூடிய வியாதி இருக்கு, எலியினால வரக்கூடிய வியாதி, புறாவுனால வரக்கூடிய வியாதி, கொசுவனால வரக்கூடிய வியாதி எல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்ன அர்த்தம்? ஆதி பௌத்திகத்தினால வரக்கூடிய துக்கங்கள். இதுக்கு பேர் ஆதி பௌத்திகம். அப்புறம் இன்னொரு துக்கம் அது என்ன அப்படின்னாக்க, சாரி, இது ஜராயுஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜ, சர்ப்ப, தூக்க, தம்ச, மசக, விருச்சிகா அதிகிருத்திய வரக்கூடியது ஆதி பௌத்திகம் அப்படின்னு அர்த்தம். ஆதி தெய்வீகம் தான் யஜ்யம், தேவர்கள், காத்து, வருஷங்கள், இதனால வரக்கூடியது ஆதி தெய்வீகம். அது நம்மளுடைய கையில இல்ல அப்படின்னு அர்த்தம். இது மிருகங்களால வரக்கூடியது ஆதி பௌத்திகம். பௌத்திகத்தினால வரக்கூடிய பூதம்னா உண்டான பிராணிகள்னால வரக்கூடியது ஆதி பௌத்திகம். எனக்குள்ளேயே வரக்கூடியது ஆத்தியாத்மிகம். என்னுடைய கையில இல்ல. மழைனாலையும் இதனாலையும் எனக்கு கெடுதல்கள் வருகிறது, அதெல்லாம் ஆதி தெய்வீகம். இப்படி 3 விதமான தாபங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிகாதி தாபங்கள் 3. எது துக்கம் பிராப்தம், அதனால வரக்கூடிய துக்கம் இல்லையா. ஆத்தியாத்மிகாதி ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகத்தினால வரக்கூடிய எது துக்கம், எந்த துக்கம் இருக்கோ அது எதனால வருது? பிராரப்தவசாத் இல்லையா. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸுக்கு போனோம்னு நினைச்சு எல்லாம் சின்சியரா தான் பிளான் பண்றேன், ஆனா தலைவலி வந்துருக்கு சார், இப்ப என்ன பண்றது இல்லையா. கமிட்மெண்ட் இருக்கு, முடியலையே என்னால, வெளியில போறேன், நங்கநல்லூரை விட்டு வெளியிலேயே போக முடியல, எங்க பார்த்தாலும் தந்தேன் எல்லா கம்யூனிகேஷனும் கட்டு, நான் எப்படி கிளாஸுக்கு போவேன்? ஏன் வண்டி எடுத்துன்னு போக முடியாது சார், எல்லா சபையாவும் ஃபுல்லு சார், தண்ணியில இருக்கு சார் அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் ஏன் வருது? இதெல்லாம் என்னுடைய தலையெழுத்து தான் வருது. தலையெழுத்துன்னு நம்ம சொல்றது என்ன? நான் பண்ண பாவங்கள் தான், பிராரப்த கர்மாவனால வரக்கூடியதுதான் இந்த ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீக துக்கங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? எந்த துக்கம் வருகிறதோ, எது துக்கம் பிராப்தம் எது வருகிறதோ அது எதனால வருகிறது அப்படின்னா பிராரப்த கர்ம வேகதா பிராப்தம்.
பிராரப்த கர்மா அவனுடைய வேகத்தினால வரக்கூடியது சார் இது. பிராரப்த கர்மா அவனுடைய வேகத்தினால பிராப்தம் வருகிறது இந்த துக்கங்கள் எல்லாம். ஆனா இப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? வழி என்ன? பொறுத்து கொள்ளும். வேற என்ன பண்றது? வேற ஏதாவது வழி இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சுதா? இதுக்கு ஏதாவது வழி எல்லாம் மாத்திக்கிறீங்களா? நீங்க என்ன கடவுளா? எல்லாத்தையும் மழைய நில்லுன்னா நிக்குமா? வருவேன் வயலே வலிக்காது அப்படின்னு சொன்னா வலிக்காம நிக்குமா? அது வந்து பார்த்தா தெரியும் சார், உனக்கு என்ன சொல்லுவது கிளாஸ்ல அப்படின்னு திட்டுவீங்க. இல்ல வந்தவனுக்கு தானே தெரியும், அவனுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். ஆகையினால இதெல்லாம் பிராரப்த வேகத்தினால வந்தது. இது என்ன பண்ணணும் இத அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சகனம். அததான் பிராக்டிஸ் பண்ணிக்கணும். எது வந்தாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். அதனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இரிட்டேட் ஆகாம இருக்கும். மழையை திட்டக்கூடாது, வெயில திட்டக்கூடாது இல்லையா? நம்மளுடைய இன்எஃபிஷியன்சியை போய் இன்னொருத்தனுடைய மேல பழி போட்டு பண்றதுன்றத கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா நம்ம திட்டோமா, அவன் மேல என்ன தப்பு பண்ணது தப்பு நானு அப்படின்னு நம்ம உணரணும். இதுக்கு பேர் தான் தத் சகனம். அதை சகித்துக் கொள்வது என்பது, அதை பொறுத்துக் கொள்வது. எப்படி பொறுத்துக்கணும்? அச்சிந்தையா, கவலை இல்லாமல் அதை பொறுத்துக் கொள்ள முடியும். இதெல்லாம் வரதான் சார் வரும், நம்ம என்ன சார் பண்றது? இது என்ன பண்ண முடியும்? எல்லாம் நடந்துதானே ஆகணும் இல்லையா? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அன்னைக்கு கரெக்டா அன்னைக்கும் கரெக்டா மழை வரும், கரெக்டா மாப்பிள்ளை வரப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சிருக்கோம். கொட்டுறது இப்ப என்ன பண்ண முடியும்? நீங்க யார்தான் என்ன பண்ண முடியும்? மேனேஜ் இல்ல பொறுத்து கொண்டுதான் ஆகணும். அச்சிந்தையா தத் சகனம். இதுக்கு பேர் தான் திதிக்ஷா. இது நிகத்யதே, நிகத்யதே என்று நிகதனம் சொல்லப்படுகிறது அப்படின்னு பெரியவர்களால சொல்லப்படுகிறது. நம்ம புரிஞ்சுக்கணும். தத் சகனம் திதிக்ஷா. ஆத்தியாத்மிகாதியது துக்கம் பிராரப்த வேகதா பிராப்தம் அச்சிந்தையா தத் சகனம் திதிக்ஷா இது நிகத்யதே. இப்ப சரியாயிடுச்சா? இப்படி முற்பிறவிகளில் நாம் செய்யக்கூடிய கர்ம வசத்தினால வரக்கூடியதான இந்த 3 விதமான பாதகங்கள், ஆத்தியாத்மிக, ஆதி பௌத்திக, ஆதி தெய்வீகாதி பாதகங்கள் எல்லாம் வந்தால் இதை பற்றி கவலைப்படாமல் அதை சகித்துக் கொள்ளணும் அப்படின்ற எண்ணத்துல அதை பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு பாருங்க. அந்த தன்மைக்குத்தான் திதிக்ஷா என்று பெயர் அப்படின்னு 138 சொன்னார். 139 ஸ்லோகம். இத மாதிரி 14 ஸ்லோகங்கள் சொல்ல போறார். முதல்ல திதிக்ஷாவை பத்தி சொல்லிட்டார். இப்ப அடுத்து என்ன பண்ண போறாரு? இந்த திதிக்ஷான்றது உனக்கு வந்துருக்குன்னாக்க இது ஏதோ ஒரு குணத்தை நீங்க இருக்குன்னு நினைச்சுக்க. இது உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சசர். இது கந்தசஷ்டி கவச்சம் பண்றீங்க, தேவி கவச்சங்கள்லாம் படிக்கிறீங்க. எதுக்காக இந்த கவச்சங்களை? சிவ கவச்சங்கள்லாம் படிக்கிறோம் இல்லையா? எதுக்காக படிக்கணும்னா இதெல்லாம் நம்ம காப்பாற்றக்கூடியதான ஒரு கவச்சம். இந்த திதிக்ஷான்றத நீங்க வளர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுடைய வாழ்க்கையே பிரமாதமாக எடுத்துக்கொண்டு போகக்கூடியதான ஒரு கவச்சமாக அமைகிறது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். நம்ம ஆதிசங்கர பகவத் ரக்ஷா திதிக்ஷா சதிருஷி முமுக்ஷோ ந வித்யதே அசௌ பவினா ந வித்யதே யாமே வத்ருத்வா கவச்சீவ விக்னான் சர்வான் த்ரிணீகிருத்ய ஜயந்தி மாயாம். முமுக்ஷோஹோ திதிக்ஷா சதிருஷி ரக்ஷா அப்படின்னாரு. முமுக்ஷோஹோ மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவர். இன்னொரு தடவை அம்மா கிட்ட பார்க்க கூடாது, வேதாந்தம் தான் சரணம், வேதாந்தத்தை விடமாட்டேன் நானு அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோட இருக்கான் பாருங்க. இந்த ஜென்மாவோட முடிச்சுக்கலாம், நமக்கு திருப்பி இந்த அசட்டு ஜென்மா வேண்டாம், அம்மா வயசுக்குள்ள போய் உட்காரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவனுக்கு பேர் முமுட்சோன்னு பேரு. அப்படின்னா என்ன? இந்த பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும் எனக்கூடிய இச்சை. அந்த மோட்ச இச்சாக்கு பேர் முமுட்சான்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. மோட்ச இச்சா முமுட்சா. இப்படி யாருக்கு அந்த முமுட்சா இருக்கோ அவனுக்கு முமுக்ஷு அப்படின்னு பேரு. அப்படிப்பட்ட முமுக்ஷோஹோ அந்த முமுக்ஷுக்கு மோட்சம் அடைதல் விருப்பம் உடையவனுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அவனுக்கு திதிக்ஷா பொறுமை இல்லையா? சதிருஷி ரக்ஷா ந வித்யதே. பொறுமையை போல ஒரு ரக்ஷ ந வித்யதே எங்கும் இல்லப்பா, இல்லவே இல்லப்பா. அவனுக்கு பொறுமை ஒண்ணுதான் ரக்ஷ. ஒரு மனுஷன் வாழ்க்கையில முன்னுக்கு போறான்னா அவனுக்கு பெரிய ரக்ஷ என்ன தெரியுமா இல்லையா? அவன்கிட்ட அந்த காட் கிவன் குவாலிட்டி, அந்த பொறுமைன்னு ஒண்ணு வந்துருக்குன்னு வச்சுங்க, அவன் ஜெயிச்சுட்டா சார் அப்படின்ட்டு. முமுக்ஷோஹோ
திதிக்ஷா சதிருஷி ரக்ஷா ந வித்யதே, வேறு ஒன்னும் காணப்படவில்லைப்பா. அசௌ பவினா ந வித்யதே, அசௌ அது மட்டுமில்ல, இது பவினா, கவி அப்படின்னா வஜ்ராயுதம் அல்லது இடி. வஜ்ரம்னால இடி அப்படின்றாலும் ரெண்டு யூசேஜும். அப்படி வந்தா கூட இவனை பிளக்காது. இடிய ஊதுறதுனால பொறுமைசாலிய ஒண்ணும் பண்ணாது இல்லையா. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய பழமொழியே இருக்கு தமிழ்ல. பொறுமை இருந்துருக்குன்னு வச்சுங்க, எல்லாத்தையும் சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை. என்ன திட்டினா திட்டமே என்ன பண்றது, அவருக்கு என்னமோ இரிட்டேட்டிங் மூட்ல இருந்தார், நான் தான் வந்தேன், என் மேல காட்சின்னு கேட்டார். சோவாட்டுக்கு என்ன திருப்பி பண்ணி அது போய் வளர்ந்து எல்லாம் வேண்டாம். அவரே லெட்டிங் ரியலைஸ் ஆஃப்டர் 2 days அவரே வருவார். சாரி சார் நீ கட்டிட்டு, அதுலதான் உங்களுடைய ஜெயிப்பு இருக்கணுமே தவிர திருப்பி திட்டுறதுல ஜெயிப்பு இல்ல. ஜெயிக்கணும்னு பொறுத்து கொள்ள வேண்டும் இல்லையா. இந்த பொறுமை ரொம்ப முக்கியம். இத மாதிரி பொறுமை வந்துருச்சுன்னா யார் என்ன அட்டாக் பண்ணாலும் அது உங்களை தாக்காது இல்லையா. பவினா ந வித்யதே, பவினால அந்த வஜ்ரத்தினால ந வித்யதே, நீங்கள் பேதம் அடைய மாட்டீர்கள், பிளக்கப்பட மாட்டீர்கள். உங்களுடைய மனசானது அப்படி பிளகாது, அதனால கோபம் தான் வராது. இதை பொறுத்து கொள்ளணும்ன்றது ஒரு பெரிய ஒரு ட்ரைட் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அப்புறம் யாமே வதுத்வா கவச்சி விக்னாத், இந்த கவச்சத்தை வைத்துக் கொண்டு இந்த பொறுமை யாம் யாம் இதை எதை இந்த பொறுமை இந்த திதிக்ஷையை வைத்துக் கொண்டு திருத்வா இதை கையில எடுத்துங்க, இதை நீங்க கடைபிடிக்க ஆரம்பிங்க. இதை கடைபிடித்தீர்களே ஆனால் கவச்சீவ சர்வானு விக்னானு திருநீகிருத்திய, இத நீங்க கையில கொண்டு இத கவசமாக நினைங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய சொத்து எது தெரியுமோ இல்லையா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய லுக்கு, உங்ககிட்ட இருக்கிற கண்ணாடியோ, உங்ககிட்ட இருக்கிற பணமோ அதெல்லாம் சொத்து கிடையாது. கையில இருக்கக்கூடிய பெரிய சொத்து அந்த பொறுமை. எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு பொறுமைன்றது ஒண்ணு இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா. அதுதான் கவசம். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உங்களை காப்பாத்துறது அதுதான் அப்படின்னு புரிந்து கொள்ளுங்கள். அந்த கவசத்தினால சர்வான் விக்னான் திருநீகிருத்திய, உங்களுக்கு வரக்கூடிய விக்னங்கள் எல்லாரையும் அப்படின்னு திருணமாக நினைக்குங்கள். வரதான் வரும் இல்ல, எல்லாம் வரும் போக என்ன பெரிய கவலை, ஐயோ எங்க அப்பா போயிட்டாரு, அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ணுவேன், எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. காட் வில் டேக் கேர் இல்ல. அவர் ஒரு காலம் அவர் காலம் போச்சு, இது உங்களுடைய காலம். ஏன் யூ ஆர் கோயிங் டு லீட் தி ஹவுஸ், யூ ஆர் கோயிங் டு பி எ கிரேட் பர்சன். ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாம் பொறுமையா இருங்க, எல்லாம் தானே போகும். எல்லா துக்கமும் காலத்தினால அழியப்படும். பொறுமையா டீல் பண்ணும். அந்த இத டீல் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஒரு கவசமாக ஆகிறது. இந்த பொறுமையானது கவசமாக ஆகி சர்வான் விக்னான் திருநீகிருத்திய, திருணம் அப்படின்னாக்க புல்லு மாதிரி உங்களுக்கு இல்லையா. அது அலட்சியம் செய்தால் திருநீகிருத்தியன்னா அது ஏதோ இடைஞ்சல் பண்ணா போ, அது ஒரு இடைஞ்சல் வந்து போகட்டும் அப்படின்னு அதை லட்சியம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய இந்த மாதிரிதான் வரும் உங்களுக்கு. அது இடைஞ்சல் கொடுக்கறதுக்கு மாயிக்கத்துல எத்தனையோ நாம செய்த பிராரப்த வசங்கள்னாலையும் ஆத்தியாத்மிக ஆதி தெய்வீக ஆதி பௌத்திகமான துக்கங்கள் ஏதாவது வந்துட்டேதான் இருக்கும். ஒரு மனுஷனா பிறந்தா வராதானே, ஏதாவது விடுவான், காலில் அடிபடும், ரத்தம் வரும், அவங்ககிட்ட வயிற்று வரும், ஒரு நாள் அஜீரணம் வரும், எல்லாம் வரதான் வரும். ஒரு நாள் ரிலேட்டிவ் வருவான், ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க, ஒரு டெத்து வரும், ஏதாவது ஒரு கல்யாணம் வரும், ஏதோ போவீங்க வருவீங்க, எல்லாம் இருக்கதா. இந்த மாயிக்கமான உலகத்துல இதெல்லாம் வந்து கொண்டுதான் இந்த மாயை ஜெயிக்க வேண்டும். நாம ஜெயிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் எது? திதிக்ஷா, பொறுமை. இந்த பொறுமைன்ற ஆயுதத்தை நீங்க வைத்துக் கொண்டால் நீங்கள் இந்த உலகத்தை மாயாம் ஜெயந்தி ஜெயந்தி மாயாம் திதிக்ஷா சதிருஷி முமுக்ஷோ ந வித்யதே. முமுக்ஷுக்கு மோட்சத்துல ஆசை இருக்கக்கூடியவனுக்கு பொறுமையை போன்ற ஒரு ரட்ச இல்லவே இல்லப்பா. அசவு பவினான வித்யா, அது எவ்வளவு பெரிய வஜ்ராயுதத்தினால இடியா விழுந்தாலும் இந்த பொறுமைசாரி விலக மாட்டான்பா. அவனை ஒண்ணும் பண்ண முடியாது, அவன் தைரியமா கிண்டாட்டா இருப்பான். இதை பொறுத்து கொண்டு அவைலபிள் ஃபார் நெக்ஸ்ட் ஒர்க் இல்லையா, அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்துடுறது. இப்படி இந்த பொறுமையை யாமேவ திருத்வா கவச்சிய, இதை ஒரு கவசமாக கொண்டு விக்னான் சர்வான் திருநீகிருத்தி, அவனுக்கு வரக்கூடியவர்கள்லாம் அலட்சியம் பண்ணி மாயான் ஜெயந்தி, இந்த மாயிக்கத்தை அவன் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு ஆச்சாரியார் ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார் இல்லையா. இப்ப 140வது ஸ்லோகம் பாருங்க.
க்ஷமாவதாம்ய இப்ப என்ன சொல்ல போறாரு, மன்னிக்க கூடிய தன்மை, பொறுமை இருக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கோ அவன் தான் சார் யோகத்துல ஜெயிப்பான். அவன் தான் இந்த உலகத்தை வெல்ல முடியும். அவனைதான் மனிதன் நல்ல மனிதன் சொல்லுவாங்க. அவனைத்தான் வெற்றியாளனா கருதப்படுவான். ஒருத்தன் வெற்றி பெறணும்னா என்ன பண்ணணும்? பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையா இருக்கவன் தான் வெற்றி குறைவன். சமாவதாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையோட எல்லாரையும் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சார். மன்னிக்க யாருமே கட்டவன் கிடையாது. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருப்பான். ஏதோ கோபத்துல அருவாமணியை எடுத்து வச்சுக்கிட்டா சார் அன்னைக்கு இல்லாம பண்ற இல்லையா, அவன் நல்லவன் தான். என்ன பண்றது? அந்த ஒரு க்ஷணத்துல புத்தி பேதா சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் க்ரோதோபி ஜாயத்தே க்ரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹா ஸ்ருதி பிரம்யா ஸ்ருதி பிரம்சாத் புத்தி நாசா புத்தி நாசாத் வினஷ்யதி. ஏதோ நடந்துட்டு எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க, மன்னிப்பு கொடுங்க இல்லையா. கோர்ட்லயே என்ன சொல்றான், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். உடம்பு சரியில்லைன்னு கேட்கறாரு, கிராண்ட் பண்ண அவருக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் இல்லையா. அதுதானே ஒரு நீதிபதியா இருக்கக்கூடிய பண்ணணும். இப்படி இந்த பொறுமை ரொம்ப அவசியம் இல்லையா. அந்த க்ஷமா எல்லாத்தையும் மன்னிக்க கத்துக்கணும். பொறுமை ரொம்ப அவசியம் இல்லையா. இது இருந்தாலும் யோக சித்தியானது நமக்கு ஏற்படும் இல்ல, ஜெயிக்கலாம் அப்பதான் இல்லையா. நமக்கு வேதாந்தத்துக்கெல்லாம் வந்தா யோக சித்தி மாத்திரம் வரணும். அது மாத்திரம் இல்லை. இந்த யோக சித்தி இல்லைன்னு வச்சுங்க கெட்டு வேற போலாம். இந்த பொறுமை இல்லாதவர்கள் ஏதாவது அசட்ட காரியம் பண்ணிட்டு அதனால விளைவுகளை சந்திக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்ற விஷயத்தை சொல்லப்படுறாரு. க்ஷமாவதாம் ஏவஹி யோக சித்திஹி ஸ்வராஜ்ய லக்ஷ்மி சுகபோக சித்திஹி. யோக சித்தி மாத்திரம் இல்ல சார், போக சித்தியும் இந்த பொறுமைசாலிகளுக்கு நீங்க கிடைக்காது. நீங்க வேதாந்த வரைக்கும் போக வேண்டாம். இந்த ஊர்லயே பாருங்க, பொறுமைசாலியா இருக்கவங்க ஜெயிச்சுட்டு வந்துருவான் இல்லையா. இங்க பாக்குறோம் க்ஷமா விஹீனா நிபதந்தி விக்னைஹி. இந்த க்ஷமா இல்லன்னு வச்சுங்க அவன் இந்த இது கீழே விடலாம் இல்லையா. இந்த உலகத்துல பாதைர் ஹதாஹா பர்ணச்சயா இவ துருமாது. எப்படி துருமாது பர்ணச்சயா, எப்படி மரத்துல இருந்து இலைகள்லாம் கீழே விழுகிறதோ அப்படி இந்த பொறுமை இல்லாதவர்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில படுகிற கஷ்டங்கள்னால நிபதந்தி கீழே விழுந்து விடுகிறார்கள். இந்த பாத்துங்க. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? ஆமா, க்ஷமாவதாம் ஏவஹி யோக சித்திஹி. யாருக்கு பொறுமை இருக்கோ, பொறுமையை யார் கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு யோக சித்திஹி, அவர்கள் மேலும் மேலும் வாழ்க்கையில பரமாத்ம யோகத்துல ஜெயித்து கொண்டே வருகிறார்கள். சித்தியானது ஏற்படுகிறது. அது மட்டுமா, இங்கேயும் அவர்களுக்கு ஸ்வராஜ்ய லட்சுமி, இங்கேயே ஸ்வராஜ்ய லட்சுமின்னா ஐஸ்வர்யங்களோட ஜம்முன்னு இருக்காரு. ஒரு கவலையும் இல்ல. நல்ல சாப்பாடு, நல்ல ஜீர்ணிக்கக்கூடியதான உடல், பக்கத்துல புள்ள பொண்ணு எல்லாரும் பாத்துக்கிறதுக்கு இருக்கா, ஜம்முன்னு ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காரு பாருங்க. அவன் யோசிக்கவே மாட்டான். அவன் எதையோ நினைச்சேன்னு கஷ்டப்படுறான். இருக்கிறது நல்லா யோசிச்சாலே, நமக்கு பகவான் கொடுத்த வெல்த்தை யோசிச்சாலே நமக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கலாம். இவ்வளவு கொடுத்துருக்காரு, நல்ல கண்ணு காது மூக்கு நாக்கு, நல்ல சம்பளம் கிடைக்கிறது, டெய்லி சாப்பிட்டு இருக்கோம், எப்படியோ ஓடிட்டு இருக்கு, சந்தோஷமா ஓடிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன சொன்னா ஸ்வராஜ்ய லட்சுமி கொடுத்திருக்கான்னு அர்த்தம். நமக்கு ஸ்வராஜ்ய லட்சுமி வந்திருக்கு. இந்த சுகபோகங்கள் சித்தி எல்லாம் கூட கிடைக்கிறது. எதனால? இது எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு நாம போய்கொண்டிருக்கோம் இல்லையா. எல்லாரும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு மாதிரி லோகோ பின்ன ருச்சிக்கு சார். ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி தான் இருப்பார். நீங்க எல்லாரையும் என்ன மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? அவரை போய் கேளுங்க, உங்களை பத்தி 1000 அவர் சொல்லுவார் இல்லையா. இது புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் அவளுடைய வெளியில இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க பொறுத்து கொள்ள வேண்டியதுதான் நியாயம் இல்லையா. இப்படி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லோகத்துக்கு நீங்க சௌக்கியமா இருக்கலாம். இப்படி இல்லாம இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு நீங்க கோல் சொல்லிட்டே இருந்தா உங்க மனசுதான் கேளும் இல்லையா. நீ ஒண்ணு சொல்லி அவர் உடனே கோவப்பட்டு ஐயோ என்னாலதான் அவர் கஷ்டப்பட்டு நீங்களே ஓட்டப்படுவீங்க. அதனால இதெல்லாம் பொறுமையா இருக்கக்கூடிய கத்துட்டீங்கன்னா இந்த பொறுமையானது யோகத்தையும் சித்திக்க வைக்கும், ஸ்வராஜ்ய லட்சுமி போன்ற சுகத்தையும் இங்கேயே சிந்திக்க வைக்கும் அப்படின்னு, போக சித்தியும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொன்னார். இல்லன்னா இதான் ரொம்ப முக்கியம். க்ஷமா விஹீனா, இந்த பொறுமை இல்லாதவர்கள்லாம் கீழே விழுந்து விடுகிறார்கள் சார். வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் டென்ஷன்லயே இருக்கேன், எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கேன். அவரை பார்த்தாலே பயமா இருக்கு சார். எப்ப பார்த்தாலும் கிரீவன்ஸ் சார். அவருக்கு இப்படியா ஒருத்தன் கிரீவன்ஸ் 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 உலகத்துல இல்லையா. எப்ப பார்த்தாலும் யாரையாவது பத்தி ஏதாவது சொல்ல வேண்டியது, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவர்களிடம் பொறுமை இல்லாமை அப்படின்றதுதான்.
க்ஷமாதிஹீனாக விக்னைஹி நிபதந்தி. இவர்கள்லாம் தாங்கிட்ட வர துன்பங்களால கீழே விழுந்து விடுகிறார்கள். எப்படி? துருமாட் பர்ணச்சயா இவ. பர்ணச்சயம் அப்படின்னா இலை கூட்டங்கள்லாம் மரத்துல இருந்து எப்படி கீழே அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து போறதோ அதே மாதிரி இவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பொறுமையை இருக்கக்கூடியவர்கள் இதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எது ஒரே கஷ்டம் கஷ்டம் சொல்றதோ அவர்களுக்கு அது இல்லையா, அவங்களுக்கு அது என்ஜாய்மெண்ட் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் எதனால ஜெயிக்கிறார்கள் வாழ்க்கையில? பொறுமையின் காரணமாக அப்படின்னு சொன்னார். க்ஷமாவதாம்யே வஹியோக சித்திஹி ஸ்வராஜ்ய லக்ஷ்மி சுகபோக சித்திஹி க்ஷமாவிஹீனா நிபதந்தி விக்னைஹி வாதைர்ஹதா பர்ணச்சயா இவ திருமாத். அடுத்தது 141வது ஸ்லோகம். திதிக்ஷா தபோ தானம் யஜ்ஞதீர்த்தம் வ்ரதம் ஸ்ருதம் பூதிஹி ஸ்வர்கஹ அபவர்கஸ்ச ப்ராப்யதே தத்ததத்திபிஹி. இந்த பொறுமையினால என்னெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு 7, 8, 9 விஷயங்களை சொல்ல போறாங்க. இந்த பொறுமைக்கு நீங்க கை கொள்றீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிறதா எப்படி யோசிச்சு ஆச்சாரியார் எழுதினார், என்ன ஆச்சரியம், எத்தனையோ தர்மசாஸ்திரங்கள் எத்தனையோ புராணங்கள் எல்லாம் பார்த்திருக்காரு. அதுல இருந்து எடுத்து அப்படி செலக்ட் பண்ணி அப்படி நமக்கு அப்படி திராட்சை பழம் மாதிரி அப்படி கொடுக்குறாரு நமக்கு. அப்படி வச்சு இந்தாங்க என்ஜாய், ஈட் அண்ட் என்ஜாய்னு. திதிக்ஷயா அப்படின்னா திதிக்ஷைனா திதிக்ஷயா தபோ தானம் யஜ்ஞதீர்த்தம் வ்ரதம் ஸ்ருதம் பூதிஹி ஸ்வர்கோ அபவர்கஸ்ச ப்ராப்யதே தத்ததத்திபிஹி. திதிக்ஷயா திதிக்ஷா இந்த ஒரு குணம் வந்துட்டு சார், எனக்கு இந்த ஒரு குணம் இருக்கு அது போதும் சார். ஒரு மனுஷனுக்கு பொறுமைன்றது வந்துட்டுன்னு வச்சுங்களேன், அவன் எப்படி எல்லாம் அவனுக்கு என்ன எப்படி ஜெயிக்கிறான் பாருங்க வாழ்க்கையில. அவனுக்கு என்ன தெரியுமா வருது? அப்பஹா இல்லையா, உங்களுக்கு பொறுமை இருக்கு, நீங்க தபஸ் பண்றீங்க, கரெக்டா பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பொறுமையோட இருக்கவங்க நல்லா பண்ணுவீங்க. நீங்க பொறுமை இருக்கும், பொறுமை இல்லாதவன் பண்ற தபஸ் எப்படி இருக்கும், பொறுமை இருக்கக்கூடிய தபஸ் எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. இந்த பொறுமையை வைத்துக் கொண்டு ஒரு தபஸ் பண்றான்னு வச்சுங்க, இந்த பொறுமையானது என்ன கொடுக்கறது நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, காலம், நேரம், பாத்திரம் இல்லையா, சௌகரியம், பண சௌகரியம் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துன்னு ஒருத்தன் சிந்திக்கணும் சார். சிந்திச்சா அவனுக்கு பொறுமையா எல்லா காரியத்தையும் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் பதட்டப்படாம ஒரு நிமிஷம் அவன் யோசிச்சு பார்த்தா எல்லாம் பண்ணும். தபஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உடனே அவசரப்பட்டு தபஸ் இன்னைக்கு வாங்க போயிடலாம் அப்படி எல்லாம் கிடையாது. வெயிட் அண்ட் சீ. அதுக்குன்னு ஒரு நாளம் தபஸ் பண்ணக்கூடிய நேரம், தபஸ் பண்ணக்கூடிய காலம், நல்ல நேரம் பார்த்து நல்ல காலம் பார்த்து இந்த மாதிரி இப்போ உட்கார்ந்து ஒரு பிளான்டா அப்படி போய் அப்பிச்சு உட்கார்ந்தீங்கன்னு வச்சுங்க, அப்போ அந்த காரியம் சக்சஸ் ஆகும். இதெல்லாம் பண்ணணும்னா உங்களுக்கு எது வேணும்? பொறுமை வேணும் இல்லையா? கொஞ்சம் பொறுமை, அவசரப்படாம எல்லாம் பண்ணுங்க. கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னாக்க ஜம்முன்னு இது வரும். தபஸானது வருமா? தானம், தானமானது நீங்க கொடுக்கிற தானம் எப்ப அவசரப்பட்டு ஏதாவது கொடுத்துட முடியுமா? அது கரெக்டா இந்த அக்கேஷன் வரும்போது இந்த ஆளுக்கு இப்படி தானம் பண்ணாதான் அது அவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தருக்கு வந்திருக்கா, அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்கு, எப்ப பண்ணணும் அப்படின்றத சிந்திக்கணும் இல்லையா? நேரம், காலம், அவர் உண்மையிலேயே டிசர்விங் பாத்திரமா அதையும் பார்க்கணும் இல்லையா? பார்த்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய தானம் தான் நம்ம பகவத்கீதையில சொல்றாரு இல்லையா? தேசம், காலம், பாத்திரத்தை அறிஞ்சு போடக்கூடிய தானம் தான் சாத்விகம் தானம் உச்சதே அப்படின்னு பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. சாத்விகமான தானம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு நேரம், காலம், பாத்திரங்கள்லாம் பார்த்து பண்ணணும். நீங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு டொனேஷனுக்கு ஒரு 10 ரூபாய் ஒரு எஃபர்ட்டும் போடாம கொடுத்துட்டேன், நான் வந்து அனாத ஆசிரமத்துக்கு எங்கப்பா சிறந்த தண்ணிக்கு கொடுத்துட்டேன். இதெல்லாம் இந்த தேசத்துல இந்த காலத்துல என்ன பண்ணோம்? உங்கப்பா சிராத தின தண்ணிக்கு அந்த 12 மணி வேலையில நீ சிராதம் பண்ணும் பொழுது அங்க வர பித்ருக்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய தானம் வச்சு கொடுக்கற பாருங்க துட்டு, அதுதான் பலத்தை கொடுக்கும். அந்த பாத்திரத்துக்கு அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல கொடுக்கக்கூடியதுதான் பலன். அது விசேஷ தினங்கள்ல நீங்க தீர்த்த யாத்திரை போயிருக்கீங்க, அங்க போய் ஜம்முன்னு ஒரு காசியில நீங்க பண்ணீங்கன்னா அங்க பிராமணால வச்சுட்டு பண்றீங்க. கயாக்கு போறீங்க, அந்த கயா பிராமணனை வச்சுட்டு பண்ண அந்த தேசம் அந்த காலம் அதுல பண்ணக்கூடியதுதான்
பலவத்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்திருக்கோம் இல்லையா. அதுக்கு எது வேணும்? பொறுமை வேணும். இங்க இருந்து போகணும், அவங்க போகணும்னா அடுத்த பேட்ச் பொறுமை வேணும் உங்களுக்கு. அங்க போனோம்னா கொஞ்சம் இருங்க சார், நீங்க வரும்போது நிறுத்துவோம். பொறுமையா இருந்தீங்கன்னாதான் காரியம் முடியும். பொறுமைன்றத வச்சு இந்த தபசு, நல்ல தானம், யஜ்யம், தியாகம் பண்ணணும்னா கேட்கணுமா? இப்பதான் சொன்னோம், 5 நாளைக்கு வெண்ணைய தடவிட்டு யார் சாலையா இருக்கணும், எவ்வளவு பொறுமை வேணும். அவர் கோபம் கோபம் பட்டானா கட்டுப்படி ஆகுமா? 5 நாளைக்கு இந்த கோபத்தை நிறுத்திதான் ஆகணும். அது கடைசி நிமிஷம் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ வேதம், அதுவும் எல்லாரும் புக்கா சொல்லுவாங்க சாம வேதங்கள்லாம். இதெல்லாம் பக்கத்துல உட்காந்து நீங்க கேட்டுதான் ஆகணும். பொறுமையா தான் காத்தால 3 மணிக்கு ஆரம்பிச்சா 11:30 மணிக்கு தான் உத்யானம் பண்ணி அது உத்கீதத்தை முடிப்பாங்க. அவங்க அர்த்தரியாமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 12 மணி நேரம் 18 மணி நேரம் பாராயணம். எல்லாம் பக்கத்துல உட்காந்து நீங்க கேட்கணும். நீங்க பொறுமை இல்லைன்னா எப்படி கேட்பீங்க இல்லையா? இதெல்லாம் வளர்த்துக்கணும். இந்த மாதிரி யாருங்கெல்லாம் பண்ணுங்க, பிராமணர்களுக்கு இதெல்லாம் வளர்ந்தது. அந்த பொறுமையெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரா மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல அமைச்சு கொடுத்து நமக்கு இப்படி எல்லாம் பண்ணி யாகம், தீர்த்தம் இல்லையா, நல்ல தீர்த்தம் அப்படின்னாக்க காசி, ராமேஸ்வரம் போன்ற விசேஷமான தினங்கள், விருத்தாச்சலம், விருத்தகிரீஸ்வரர். ஏன் இப்ப விருத்தாச்சலத்தை சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, சூத்த சமயத்துல சொல்லியிருக்காரு, விருத்தாச்சலம், காளஹஸ்தி, சிதம்பரம், இங்க போய் இதுதான் இங்கதான் நம்ம தீர்த்த யாத்திரம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான கஷேத்திரங்கள் விருத்தாச்சலம், காளஹஸ்தி, சிதம்பரம். இங்கெல்லாம் போய் 3 நாள் 4 நாள் தங்கி அங்க இருக்கக்கூடிய நதியில ஸ்நானம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பிராமணனுக்கு இப்படி கொடுத்தாதான் அதுக்கு பலன் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு தனி பலன், அதுக்கு ஒரு தேசம், அதுக்கு ஒரு காலம், அதுக்கு ஒரு பாத்திரம், இப்படி எல்லாம் சொல்லுங்க. இப்படிப்பட்ட தீர்த்தம், விரதங்கள் இல்லையா, என்னென்ன விரதம், நம்ம பாத்துல என்ன விரதம் பண்றது, அப்பா என்ன பண்ணிருக்கார், அது பார்த்து ஏகாசி பண்ணா வைகுண்ட ஏகாசின்னா இப்படி பண்ணுவோம், நம்ம பாத்துல எப்படி பண்ணுவோம், பொங்கல்னாக்க இந்த சமையல் தான் பண்ணுவோம். இப்படிப்பட்ட விரத அனுஷ்டானங்கள் எல்லாம் பார்த்து நம்ம பெரியவாழ்கிட்டன்னு கத்துக்கணும். அப்பா எப்படி பண்ணார், தாத்தா எப்படி பண்ணார், அன்னைக்கு என்ன பூஜை பண்ணுவார், அவர் சகஸ்நாமம் பண்ணுவாரா, இது அஷ்டோத்திரத்தோட நிறுத்துவாரா, இதெல்லாம் நம்ம பார்த்து வழக்கம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. தெரிஞ்சு கூட இருந்து அப்பா உயிரோட இருக்கும் போதே இதெல்லாம் போன பாத்துக்கணும். அப்புறம் அப்பா போயிட்டாங்க, ஒண்ணும் தெரியாது, யாரையாவது கேட்பாங்க, ஏதாவது அசல் ஒரு ஐடியா சொல்லுங்க, நீங்க பண்ணுவீங்க, இதெல்லாம் ப்ராப்ளம். இதெல்லாம் முன்னாடியே பசங்க டியூட்டா இருக்கணும், இருந்து அப்பா என்ன பண்றார் அப்படின்னு பார்த்து அவரு மேல நம்பிக்கை இருக்கான்னு பாக்கணும், அவ அப்பாவை பார்த்து பண்ணிட்டாருன்னு பாக்கணும். இல்லன்னா நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்படி பார்த்து பார்த்து செய்யணும் இல்லையா. நான் பாட்டுக்கு ஏதோ கண்டா பூஜை எல்லாம் பண்ண முடியாது. நம்ம பார்த்து வழக்கம் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணார்களோ அந்த கோவிலுக்கு தான் போனோம், அந்த பூஜையை தான் பண்ணோம். பூர்வதரம் கிருதம் அப்படின்னு பகவத்கீதையில ஒரு கண்டிஷன் போட்டாரு. நீ பாட்டுக்கு யாரையாவது ஒரு புது சாமி எல்லாம் வீட்டுலாம் வரக்கூடாதுப்பா. உங்க ஆத்துல என்ன பூஜை நடக்கிறதோ, என்ன சாமி எல்லாம் கொண்டாடுறீங்க, அந்த சாமியை தான் கொண்டாடணும், அந்த கோவிலுக்கு தான் நம்ம போகணும் இல்லையா அப்படின்னு அப்பா தாத்தாக்கள்லாம் என்ன வகுத்தார்களோ அப்படி இத மாதிரி விரதங்களை எல்லாம் அனுஷ்டானம் பண்றது. அப்புறம் ஸ்ருதம்னா கல்வி, அவர்கள்லாம் என்ன படித்தார்கள், எப்படி படித்தார்கள், அத மாதிரி படிப்பு தான் நமக்கு. நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி படிப்பு தான் பண்ணோம். இல்லன்னு வச்சுக்க, நம்ம பண்ண ஃபாரினுக்கு போற மாதிரி அமைஞ்சுன்னு வச்சுங்க படிப்பு. அவன் போயிட்டான பையன் போயிடுவான். அப்ப இங்க யாரு பாத்துக்கிறதுக்கு இருப்பா, வயசானவன், இதெல்லாம் பாத்துக்கணும். இங்கே இருக்க மாதிரி ஒரு படிப்பு, ஒரு சார்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பு, ஒரு லாயர் படிப்பு, இப்படி எல்லாம் படிச்சாங்கனாக்கா பசங்க இங்கே இருப்பாங்க. இல்லன்னு போயிடுவாங்க இல்லையா. அப்படி இல்லாம நம்ம போக மாட்டாங்க, குதிரலாம் ஒரு பாசிபிலிட்டி. இப்படி எல்லாம் பிளான் பண்ணணும் இல்லையா. கல்வி, அப்புறம் பூதிகி விபூதிகி, அப்புறம் சொர்க்கஹா சொர்க்கம், அப்புறம் அப்பவர்க்கம், தபஹா தானம் யஜ்யம் தீர்த்தம் விரதம் ஸ்ருதம் பூதிகி. பூதிகினா பெருமை, விபூதிகி சொர்க்கம் அப்பவர்க்கம். இது எல்லாம் இந்த பலன்கள்லாம் சமிருத்தியா உங்களுக்கு அப்பம் பலன் கிடைக்கணும், தான பலன் கிடைக்கணும், யஜ்ய பலன் கிடைக்கணும், தீர்த்த பலன் கிடைக்கணும், விரத பலன் கிடைக்கணும், சுத பலன் கிடைக்கணும், பூதி பலன் கிடைக்கணும், சொர்க்க பலன் கிடைக்கணும். அப்பவர்க்கம்னாக்க மோட்சம், சொர்க்கம்னாக்க மேல் லோகத்துக்கு போகுது. இப்படி சொர்க்க பலன் அப்பவர்க்க பலன் இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? திதீக்ஷயா தத்ததஸ்திபிஹி, பொறுமையோட யார் இதை தத்தது அத்திபிஹி, இதை பிரார்த்திக்கிறானோ அர்த்திக்கிறானோ, இதை யார் ஆர்த்திக்க அவனுக்கு பிராப்தியதே கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. தபசோ தானமோ யஜ்யாதி காரியமோ விரதங்களோ இல்லையா, மோட்சமோ சொர்க்கமோ எல்லாம் அவாவால் எதை நோக்கி அவர் பண்ணுகிறாரோ அதை நோக்கி அவர்களுக்கு கிடைக்கப்படுவீர்கள்.
யாம் யாம் பக்தியா ஸ்ரத்தையா அப்படின்னு பகவத்கீதை சொல்லிருக்கார். அந்த ஸ்ரத்தையை நான் தான் அவர்களுக்கு தருகிறேன். அது கிடைப்பதற்கு எது முக்கியம் அப்படின்னா பொறுமையோடு அவர்கள் பண்ண வேண்டும். பொறுமை இல்லைன்னா இதனுடைய முழுமையான பலன்களை அவர்கள் அனுபவிக்க முடியாது. ஆகையினால பொறுமை எனக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு நிமித்த காரணம்பா. அதை நீங்க கை கொள்ள வேண்டும், அதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அது மட்டுமில்ல, இன்னும் கொஞ்சம் சொல்ற, பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சாதூனாம் அபி அகர்ஹணம் பரோக்ஷபாதி சகனம் திதிக்ஷோரேவ சித்யதி. பிரம்மச்சரியம் அஹிம்சாச்ச சாதூனாம் அப்யகர்ஹணம் பரோக்ஷபாதி சகனம் திதிக்ஷோரேவ சித்யதி. பராட்சேபாதி சகனம், பராட்சேபாதி சகனம். பிரம்மச்சரியம், பிரம்மச்சரிய அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். எப்பொழுதும் நம்மளுடைய பிரம்ம சம்பந்தமான வேத சம்பந்தமான காரியங்களை ஆச்சரணம் பண்றதுக்கு பிரம்மச்சரியம் அப்படின்னு பேரு. இன்னொரு பிரம்மச்சரியம் ஆல்வேஸ் மெயின்டைனிங் செலிபஸி, இல்லையா? இது ஒரு பிரம்மச்சரியம். இப்படி பிரம்மத்தோடையே பயணிக்கிறது, பிரம்ம சம்பந்தமாக ஆச்சரணம், கிளாஸ், கோவில், அது இது அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையை வகுத்து கொள்ள வேண்டியது. இப்படி வச்சுக்கிறது பிரம்மச்சரியம். அப்புறம் அஹிம்சா, யாரையும் ஹிம்சை பண்ணக்கூடாது. மனசனாலேயும் காயத்தினாலேயும் வார்த்தையினாலேயும் எது பண்ணாலும் அது டேஞ்சர். எதிர்க்க ஹிம்சை பண்ணி அடிக்க வச்சா என்ன வாயில சொன்னா அப்படின்னு, வாயில சொன்னா என்ன சொன்ன, வாயில சொன்னாலும் அவனுக்கு ஹர்ட் ஆகுதா இல்லையா? இன்ஃபேக்ட் நீங்க வாயில சொன்னதுதான் ரொம்ப ஹர்ட் ஆகுது. நீங்க அடிச்சா கூட பரவாயில்ல, அவன் மன்னிச்சுட்டு போயிடும், கொஞ்ச நேரத்துல வலி போயிடும். நீங்க திட்டினது அவனுக்கு கடைசி வரைக்கும் அவனை குத்தி காமிச்சுட்டே இருக்கும். என்ன இப்படி சொல்லிவிட்டாரு, என்ன இப்படி சொல்லிவிட்டாரு, என்ன போய் என் குடும்பத்தை போய் இப்படி சொல்லிட்டாரு, என்ன திட்டினா பரவாயில்ல, என் குடும்பம் எவ்வளவு வருத்தப்படுவாங்க இல்லையா? வார்த்தை ரொம்ப ஜாகிரதையா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம பாட்டுக்கு கோபத்துல எதையாவது வார்த்தை வந்துடுது. கோபத்துல வருதுன்னா என்ன, சரியான டிசிப்ளின் இல்ல, ஜபம் இல்ல. இல்ல காஞ்சி பெரியவர் காஞ்சி தெய்வத்தின் குரல்ல ஒரு இடத்துல சொல்றாரு, உங்களுக்கு யாராவது நீங்க பஸ்ல போகும்போது யாராவது ஒருத்தர் திட்டான்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு கோபம் வருதுன்னு அன்னைக்கு நீங்க சரியா ஜபம் பண்ணல அப்படின்றத அவன் காமிச்சு கொடுத்தான். அவன் மேல போய் கோச்சிக்கிறீங்களே, அதில் போன அறிவுக்காய என்னை இடிச்சுட்டு போறேன்னு ஒருத்தன் கேட்கறான்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன நீ பார்த்து வரக்கூடாதான்ற கோபம் தான் வருது. காஞ்சி பெரியவர் என்ன சொல்ற, ஒரு நிமிஷம் யோசிச்சுவார். உன்னை போய் ஒருத்தர் திட்டுறான்னாக்கா என்ன அர்த்தம், உன்னுடைய பிஹேவியர்ல அன்னைக்கு சரியா ஏதோ குறவு இருந்திருக்கு. அதை காமிக்கிறதுக்காக பகவான் என்ன பண்ண, அவன் மூலமா உன்னை திட்ட வச்சா. உடனே உனக்கு அதுல இருந்து என்ன பண்ண, நாளைக்காவது நல்லா ஜபத்தை பண்ணி இந்த மாதிரி கண்டவெல்லாம் நம்மள திட்ட வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கணும். இதுதான் பொறுமை இல்லையா? இப்படி தன்னைத்தானே புரிந்து கொள்ள வேண்டியது. இப்படி யாரையும் நம்ம பேசிடக்கூடாது, பேசக்கூடாது கூடாது. அதுக்காக சொன்னேன், மனசனாலையும் வாக்குனாலையும் காயத்தினாலையும் இல்லையா? மனசனால கூட ஒருத்தரை ஹர்ட் பண்ண, அவன் நாசமா போட்டோன்னு நினைக்க கூட கூடாது, என்ன இல்லையா? ஆகையினால இதுக்கு பேர் தான் ஒருத்தரை ஹிம்சை பண்றதுன்னு. அது இல்லாமல் பாத்துக்கணும். அது இல்லாமல் இருக்கணும்னா உங்களுக்கு பொறுமை இருந்தாதான் இதெல்லாம் வரும். இல்லன்னு டக்குனு கோபம் வந்து வார்த்தையை விட்டுடுவீங்க இல்லையா? பொறுமை இருந்துச்சுன்னு வச்சுங்க. இதெல்லாம் பிரம்மச்சரியம், அஹிம்சை. அப்புறம் சாதுனாம் அகர்ஹணம். அகர்ஹணம் அப்படின்னாக்க தூஷணம் பண்றது, நிந்தனை பண்றது இல்லையா? சாதுக்களை போய் பெரியவர்கள் பாவம் நல்ல வழியில இருக்கக்கூடியவர்களை போய் டக்குன்னு ரேஷா ஒரு கமெண்ட் அப்படின்னு சொல்றாரு. சொல்லாமா? அவர் எப்படி தெரியும் உங்களுக்கு அவர் ஃப்ராடா உண்மையானவரா அப்படின்னு தெரியாது. அவர் ஏதோ மகானா இருக்காரு, 4 பேர் அவரை போட்டுறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நீங்க நிந்தனை எல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலன்னாக்க ஒதுங்கலாம். You cannot find fault with this. யாரு எப்படி சொல்ல, எப்படி தெரியும் உங்களுக்கு? How are you so sure அவர்கள் பண்றதெல்லாம் தப்புன்னு? அதெல்லாம் ஞானமும் வரல, ஒண்ணும் வரல. Who are you to decide? அவருக்கு ஞானம் வந்தா இல்லையா அவருக்கு தானே தெரியும். உமக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய துவேஷத்தினால நீங்க சொல்றீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆகையினால சாதுகுணம் அர்கஹணம், சாதுக்களை தூஷணம் பண்றது. பராட்சேபாதி சதனம் இல்லையா? ஆட்சேபாதி சகனம். எல்லாரும் உங்களை இப்படிதான் சொல்லுவாங்க, இதையும் நீங்க பொறுத்துதான் ஆகணும். நீங்க 4 பேரை சொல்ற மாதிரி உங்களை 4 பேர் அப்படிதானே ஆட்சேபம் பண்ணுவாங்க. நீங்க தெரிஞ்சா மாதிரி ஏதோ சொல்லிட்டு போறாருன்னு சொல்லுவாங்க. என்ன அவர் புரிஞ்சுக்கல, நான் நல்லதுக்கு சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கல, அவர் போய் நான் என்ன பண்ண முடியும்ன்றதுதான் நீங்க பொறுமை சாக்கிறமே தவிர நான் சொல்றதுதான் ரைட்டுன்னு நீங்க சாதிக்க முடியுமா இல்லையா?
அவர்கள் நம்மளுக்கு திட்டினா கூட அதையும் பொறுத்து கொண்டுதான் ஆகணும். இதுதான் பொறுமைன்றது, இதுதான் திதிக்ஷான்றது. இதுதான் நாமளும் யாரையும் நிந்தனம் பண்ணக்கூடாது. யாராவது என்னை நிந்தனம் பண்ணி என்னை தூஷணம் பண்ணாலும் பர ஆட்சேபாதி சகனம், பிறர்கள் என்னை பார்த்து ஆட்சேபனம் பண்ணா நிந்தனம் பண்ணாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான் திதிக்ஷா. திதிக்ஷாரேவ சித்தியதி. இந்த பொறுமை யாருக்கு இருக்கோ அவனுக்கு திதிக்ஷோ திதிக்ஷு. யாருக்கு திதிக்ஷா இருக்கோ அவன் திதிக்ஷு. அந்த பட்ட திதிக்ஷுக்கு திதிக்ஷோஹோ சித்தியதி, அவனுக்கு இது சித்திக்கிறது. பிரம்மச்சரிய அனுஷ்டானம், அஹிம்சை, சாதுக்களை நிந்தனம் பண்ணாம இருக்கிறது, பிறருடைய தூஷணங்களை சகிப்பது, இதெல்லாம் திதிச்சை உள்ளவனுக்கு தானா வரும் சார். நீங்க ஒன்னும் ட்ரையே பண்ண, பொறுமை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரம்மச்சரியம் வரும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அஹிம்சா ஆட்டிடியூட் வரும், எல்லாரையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும். இதெல்லாம் அறிந்தால் தானே ஏற்படும். இதெல்லாம் அறியணும். உங்களை யாராவது திட்டினாலும் சட்டுன்னு ப்ரொவாக்கெல்லாம் ஆக மாட்டீங்க. இதெல்லாம் இந்த திதிக்ஷாவை பிராக்டிஸ் பண்ணி இது ஒரு வேல்யூன்னு தெரியும் உங்களுக்கு. இனிமேல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அறியா பிராக்டிஸ் பண்ணுவீங்களா, யூ ஆர் கோயிங் டு வின். அவ்வளவுதான். இது ஒரு பெரிய கவச்சம் சார் அப்படின்னு சொல்லிட்டார். இதெல்லாம் வேதாந்திக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நமக்கு 143 ஆயிடுச்சு. 144 திதிக்ஷோரேவ விக்னேப்யஹ து அனிர்வர்த்தித சேதசஹ சித்யந்தி சித்தயः சர்வாः அனிமாத்யாः சம்ருத்தயः. விக்னேப்யஹ து அனிவர்த்தித சேதசஹ. விக்னங்கள் நமக்கு வரதான் வரும். நீங்க என்ன பண்ண, எப்ப பார்த்தாலும் நமக்கு வந்துட்டே தான் இருக்கும். டெய்லி ஒரு ப்ராப்ளம் வரதா இருக்கும். அதையே நினைச்சுட்டே இருந்தாக்க எப்படி அது இருக்கு. ஆத்துல 1000 துக்கங்கள் இருக்கு. நீங்க பாட்டுக்கு நடுவுல போய் அப்படி போய் உட்கார்ந்து சந்தியாவனத்தை பண்ணிட்டு வாங்க, ஜபத்தை பண்ணுங்க, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எத்தனையோ மனக்கிளேசங்கள்லாம் இருக்கதான் இருக்கும். நீங்க என்ன பண்ணும், அந்த புத்தியை கொஞ்சம் மாத்திக்கணும் இல்லையா. விக்னேப்யா அனிவர்த்தித சேதசஹ. இது மனச திருப்ப முடியாம போயிடக்கூடாது. எந்த விக்னம் இடையூறு வந்தாலும் இல்ல ஸ்டடியாக இருக்கணும். உடனே அந்த மனசுல அந்த ஒரு கிளியானது ஏற்படக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு விதமான கஷ்டம் இல்லையா. நம்ம என்ன நம்ம பாட்டுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறான். இல்ல எல்லாரும் தான் அவாத்துக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு. இதுல யாரும் எக்ஸாம்ஷனே கிடையாது. ஆனா நமக்கு வரும்போது அது நல்லதுதான் இல்லையா. அடுத்த தடவைக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருப்போம். ஆனா யாருக்கும் கஷ்டமானது பகவான் ஆனவர் ஒன்னும் பெருசா கொடுக்கவே இல்லை. எல்லாரும் அந்த சின்ன ஒரு பிரச்சனைய கூட பெரிய பிரச்சனையா மனசுல நினைக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வருகிறது. ஏன் அவனுக்கு அந்த திதிக்ஷா இருந்ததே ஆனால் அந்த மனக்கலக்கம் குறைவாக இருக்கும். அதான் இந்த பாயிண்ட். அனிவர்த்தித திருப்பப்படாத மனசால இருக்கிறதுனாலதான் இந்த இடையூறுகள் எல்லாம் அவனை பாதிக்கிறது. திதிக்ஷோரிவ இப்படி பொறுமையாக இருந்தான, பொறுமையுள்ளவன் எவ்வளவு இடையூறு வந்தாலும் சரி அவன் தவந்து ஆவல் இருப்பான். தான் ஆரம்பித்த காரியத்திலிருந்து மனசை திருப்ப மாட்டான் அப்படின்னு அர்த்தம். கமிட்டடாக இருப்பான். பொறுமை இருக்கு. சரி இப்படிதான் கஷ்டங்கள் வரும், நம்மதான் எதிர்க்க தெரியுமா, கஷ்டம் வராம இருக்குமான்னு. நமக்கு எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் வரும் இல்லையா. அது கல்யாணத்துக்கு போனோம்னா அங்க போவோம். கரெக்டா யார் நமக்கு துட்டு தரணும்னு நினைக்கிறோமோ அவர் வீட்டுக்கு போனா அவர் இருக்க மாட்டார். அப்பதான் வரும் வரும். அதெல்லாம் பொறுத்துதான் ஆகணும். நம்ம போய் அங்க போய் சத்திரம் தரலான்னு பண்ணோம். நம்ம போன இன்னைக்கு சத்திரத்துல அவரவர் இல்ல சார், அவர் 2 நாளைக்கு ஊர்ல இருந்து வரமாட்டார் சார் வாங்க, நமக்கு ஒரே டென்ஷனா இருக்கும். ஐயோ அந்த டேட் கிடைக்குமா கிடைக்காதா இப்படி எல்லாம் உலோகத்துல பாக்குறோம் இல்லையா. எத்தனையோ இடையூறுகள்லாம் வருது. அது எல்லாத்தையும் பொறுமையா சகித்து அதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அது சொல்லி நம்ம புரிய வைக்கிறார். இந்த பொறுமை ரொம்ப ஆவசியகம். இதெல்லாம் வாழ்க்கையில பொண்ணை பெற்றவர்களுக்கு புள்ள பெற்றவர்களுக்கு இதெல்லாம் வரும். குழந்தை தகராறு எல்லாம் பண்ணும். அதெல்லாம் பண்ணுவோம்னா ட்ரைனிங் அம்மாக்கும் ஒழுங்கா ஜாலியா சுத்திருந்துருங்க. இப்ப என்னாச்சு, எங்கேயும் போக முடியாது, வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். இதெல்லாம் ட்ரைனிங் பகவானா கொடுக்கக்கூடியது இல்லையா. இதெல்லாம் தான் திதிக்ஷா. இந்த திதிக்ஷோரேவ விக்னேப்யா அனிவர்த்தித சேதசஹா அப்படின்னு சொன்னார். இந்த பொறுமைசாலியாக இருக்கக்கூடிய எவ்வளவு இடையூறு வந்தாலும் கலங்காம தான் ஆரம்பித்த காரியத்தை பொறுமைசாலியா இருந்தா முடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, அனிமாத்யாஹா சம்ருத்தயா சர்வா சித்தயா சித்யந்தி. 2வது லைன் என்ன சொல்றாருன்னா, அனிமாதயா, அனிமா மகிமா லஹிமா கரிமா
ஈஷித்வ, பிராப்தித்வ அப்படின்னு அஷ்டமகா சித்திகள் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? பார்க்கணும்னாக்க நமக்கு உடனே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சுந்தரகாண்டத்தை நினைச்சுக்கணும். ஆஞ்சநேய சுவாமியை நினைச்சுங்க. அவர் எப்போ போகணும்னு லகுவா ஆகி அப்படி பறக்கணும்னா அவர் லகுவா ஆவார். அந்த சாமர்த்தியம் இருந்தது. எப்போ சரசாயோட சண்டை போடும் போது வாய்க்குள்ள போகும்போது லகுவாகி உள்ள போவார். அப்படியே போய் வாயிலேருந்து அப்படி பெருசாகி அவளை உடைச்சிட்டு வெளில வர்றார். கரிமா சக்தி அப்படின்ற கரிமா சக்தி. நினைச்ச இடத்துக்கு இங்கேருந்து அங்க போகக்கூடிய பிராப்தி சித்தி, அப்படி ஒரு சித்தி இருக்கு. இதெல்லாம் ஜபம் பண்ண 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 இந்த சித்திகள் எல்லாம் வரும். யாருக்கு வரும்? பொறுமைசாலியா இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லையா? இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ரொம்ப பலன் ஜாஸ்தி. இப்படி எல்லாம் நினைத்து கொண்டு பண்ணாங்கன்னா நம்ம நாமே லேசாக உணர்வோம். இந்த யோகம் பண்றவாள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஜபம் பண்ணும்போது தன்னை லேசா ஆகணும் அப்படி இந்த ஹட்ட யோகம் பண்ணி இந்த பூமியில இருந்து ஒரு செகண்ட் அப்படி மேல போய் பண்ணிட்டு திருப்பி உட்காருவாங்க. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அனிமாதி சித்திகள்லாம் லோகத்துல அந்தந்த மந்திரத்துக்கு இந்தந்த சித்திகள் இப்படின்லாம் இருக்கு. அனிமா சித்தி, மகிமா சித்தி, லகிமா சித்தி இல்லையா? அகிமகி ராவணன் ஒரு படத்துல காலை ஆட்டணும்னு நினைச்சா காலை ஆட்டவே முடியாது, எவ்வளவு பேர் வந்தாலும். இப்படி எல்லாம் ஒரு சக்தியை எடுத்துன்னு அந்த இடத்துல நிறுத்துறது. இப்படியே அதுக்கெல்லாம் அனிமாதி சித்தி அப்படின்னு பேரு இல்லையா? இப்படி இந்த அனிமாதி சித்திகள் எல்லாம் சர்வாகா சித்தையா, இப்படிப்பட்ட சித்திகள் எல்லாம் சம்ருத்தையா, நல்ல சம்ருத்தியாக சித்தியந்தி. யாருக்கு? பொறுமைசாலிக்கு. ஏன்? ஒரு மந்திரத்தை கொடுத்து இதை பண்ணுங்க உங்களுக்கு இந்த சித்தி வரும் அப்படின்னு சொன்னா உடனே 4 நாள்ல 4 பண்ணிட்டு வருதான்னு பார்த்தா எப்படி வருமா? பொறுமையோன்னு இருக்கணும். அவர் 1 லட்சம் சொன்னாரா? அவருடைய லெவலுக்கு 1 லட்சம் சொன்னாரு. என்ன மாதிரி அசடிக்கு 1 லட்சம் எல்லாம் பத்தாது, 2 லட்சம் 3 லட்சம் பண்ணாதான் வரும் அப்படின்னு பொறுமையா காத்துட்டு இருக்கணும். அப்படிதான் இந்த சித்திகள்லாம் வரும். இந்த சித்தி ஆனா நிச்சயமா வரும். மந்திரம் பொய்க்குமா? பொய்க்கவே பொய்க்காது. யாரா இருந்தாலும் என்ன அவளுடைய பிராரப்தத்துக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன வருமே தவிர வரது வந்துதானே ஆகணும். இப்படி இந்த மந்திர சித்தியானது யாருக்கு ஏற்படுதுன்னு யோசிச்சு பார்த்தா பொறுமைசாலிகளுக்கு தான் ஏற்படும். இந்த மாதிரி பொறுமைசாலியாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு எல்லா சித்திகளும் கைகூடும் அப்படின்ற அர்த்தத்துல சொன்னார். எப்படி பிரம்மச்சரியம் கைகூடுமோ அவ பண்ணக்கூடிய தானங்கள், தபசு, யஜ்யங்கள், தீர்த்தங்கள், விரதங்கள் இதெல்லாம் கைகூடும் சொன்னாரோ அதுவே ஒரு ரட்சான்னு சொன்னார். அப்புறம் பிரம்மச்சரியம், அஹிம்சா, சாதுக்களை தூஷிக்காம இருக்கிறது இதெல்லாம் வரும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்? திதிக்ஷோகோ விக்னேபியா அனிவாஸ். இதுக்கு நடுவுல ஒரு ஸ்லோகம் விட்டுட்ட போல இருக்கு. 143 சாதனேஷு அபி சர்வேஷு திதிக்ஷோத்தம சாதனம் யத்ர விக்னாः பலாயந்தே தெய்விகா அபி பௌதிகாः சர்வேஷு அபி சாதனேஷு அபி சர்வேஷுன்னு இருக்கு. அதை நீங்க 1, 2 இப்படி பாத்தி பண்ணுங்க. சர்வேஷு அபி சாதனேஷு, எவ்வளோ சாதனங்கள் இருக்கு. எல்லா சாதனங்கள்லயும் ரொம்ப முக்கியமான சாதனம் எது? வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு பல விஷயங்கள் வழிகள் இருக்கு, மீன்ஸ் இருக்கு சார். அதுல வெரி இம்பார்ட்டன்ட் மீன்ஸா நான் நினைக்கிறது எது தெரியுமா? இந்த பொறுமை தான். திதிக்ஷா உத்தம சாதனம். எத்தனையோ சர்வேஷு சாதனேஷு, எத்தனையோ உலகத்துல சாதனங்கள் இருந்த போதிலும் திதிக்ஷா உத்தம சாதனம். இந்த திதிக்ஷையானது ஒரு உத்தமமான சாதனம் பாது. ஏன் அப்படின்னா எத்திர விக்னாக, எத்திர தெய்வீகாக பௌத்திகாக விக்னாக அப்படி எத்திர பலாயந்தே எத்திர திதிக்ஷா சதி. எத்திர அப்படின்னா யார்கிட்ட இந்த திதிக்ஷா எனக்கூடிய பொறுமை இருக்குமோ அங்கு என்ன நடக்கிறது? தெய்வீகாக ஆதி தெய்வீகமாகவும், பௌத்திகாக ஆதி பௌத்திகமாக வரக்கூடிய இந்த கொசு பசு இதுல இருந்து வரக்கூடிய பொருளோ இல்ல ஆதி தெய்வீகமாக வரக்கூடிய விஷயம், மழை வெயில் இதனால வரக்கூடிய துக்கங்களோ இவை எல்லாம் விக்னாக அப்படி இவனுக்கு வராமலேயே ஓடிவிடுகின்றன. பலாயந்தே, அதுதான் சீக்கிரட்டு. தெய்வீகாக பௌத்திகாக அப்படி விக்னாக பலாயந்தே. எப்போ எத்திர திதிக்ஷா இருக்கோ, யாரிடம் எத்திர திதிக்ஷா இருக்கோ, யாரிடம் இந்த திதிக்ஷா அவனிடம் இல்லையா இந்த விக்னங்கள்லாம் வரவே வராது. பலாயந்தே அப்படின்னா திரும்பி ஓடிடும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தான் 144.
திதிக்ஷோரேவ விக்னேபியஹ து அனிவர்த்தித சேதசஹ சித்யந்தி சித்தயஹ சர்வாஹ அனிமாத்யாஹ சம்ருத்தயஹ அப்படின்னு சொன்னார். இப்படி 144 ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதற்கு அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்றாருன்னா, மோட்சம் அடையறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுடைய புராணங்கள்லாம் பார்த்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. பார்த்து தர்மபுத்திரருக்கு எப்படி வந்தது, இந்த சபரின்னு ஒருத்தர் இருந்தா எவ்வளோ வருஷமா டெய்லி அந்த ஹட்டுல கோலம் போட்டுல இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு ராமர் வருவார், டெய்லி அந்த பழத்தெல்லாம் வச்சுட்டு வாசல்ல காத்துட்டு இருப்பான். எல்லாரும் அங்க இருக்கக்கூடிய காட்டுல இருக்கவங்களும் என்னம்மா நீ ராமர் வருவார், ராமர் வருவார், ராமர் வருவார்னு எத்தனை வருஷமா அவ இப்ப கிளறி ஆயிட்ட. ராமர் வருவார், ராமர் வருவார், ராமர் வருவார் அப்படிப்பட்ட வசந்ததான பக்தி சபரி பக்தி இல்லையா. குச்சேல பக்தி மாதிரி ராமாயணத்துல ஒரு வசதியான ஒரு பக்தி அந்த அம்மாக்கு. அந்த மாதிரி டெய்லி நல்ல பழத்தெல்லாம் பயிர் வச்சேன். ஐயோ எங்க ராமன் வருவான், இன்னைக்கு நான் அந்த ராமனுக்கு கொடுக்கணும், இன்னைக்கு எப்படியும் வருவான், இன்னைக்கு சரி போனா போகுது, குழந்தைக்கு என்னமோ பாவம் அவருக்கு வேலை, நாளைக்கு வருவார் இப்படின்னு அந்த எந்தூசியாசத்தை விடவே இல்லை. எல்லாம் பொறுமை பொறுமை பொறுமை. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இதை தெரிஞ்சு ராமர் வந்தார் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி கதைகள்ல இருந்தெல்லாம் நமக்கு நிறைய தெரியுது இல்ல. மோட்சத்துல நீங்க என்ன பண்ணணும், அதுல ஒரு தீவிரமான நம்பிக்கை வேணும் இல்லையா. மிச்ச விஷயத்தெல்லாம் ஒரு உபேட்சை வேணும். இப்படி இருந்து பொறுமையோட இருந்து நானும் சொல்ல போறேன். இதனுடைய மேல் பாகத்தை 145 இருந்து அடுத்த வாரம் கவனிக்கலாம். ஓம் 144ஓட இந்த மாசம் முடிச்சுக்கலாம், இந்த வாரம் முடிச்சுக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.